ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று சொல்லலாம். ஆடி மாதத்திற்கு அத்தனை ஒரு பெருமை. அதற்கு என்ன காரணம்? இவ்வளவு பெருமை மிகுந்த மாதத்தில் ஏன் திருமணங்கள்லாம் செய்வதில்லை? இதற்கெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை. இவற்றையெல்லாம் இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு வருடத்தின் மாதங்கள் 2 அயனங்களாக பிரிக்கப்படுகிறது. அயனம் என்றால் சூரியன் செல்லுகின்ற பாதை. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம், தை முதல் ஆனி வரை உத்தராயணம் என வழங்கப்படுகிறது. ஆடி மாதம் கடக மாதம் என்றும் கூறுகிறார்கள். இந்த மாதத்தில் சூரிய பகவானினுடைய அந்த தேரானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிறது. இந்த காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது நீண்டும் இருக்கும். ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். கடகராசி என்பது சந்திரனினுடைய ஆட்சி வீடாகும். சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனின் ஆட்சி கிரகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் சந்திரனுடைய ஆளுமை கூடுகிறது. சிவனை விடவே சக்தி வல்லமை அதிகமாக பரிமளிக்கிறது. ஆஷாட மாதம் என்று கூறப்படும் இந்த ஆடி மாதம் சக்தி மாதமாக வழிபட வேண்டும் என்று ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு அனுகிரகம் செய்தார். அதன் காரணமாகத்தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த வேப்பிள்ளை, எலுமிச்சம்பழம், கூழ் ஆகியவற்றை அம்மனுக்கு படையலாக போட்டு அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த மாதத்தில் ஆக்சிஜனினுடைய சக்தி வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும். இவைகளை உபயோகப்படுத்துவதில் ஒரு முக்கியமான விஞ்ஞான ரீதியான காரணமும் உண்டு. இந்த நாட்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அம்மனுக்கு படைத்த ஆடி கூழை சாப்பிடும் பொழுது அந்த கூழானது வெப்பத்தை தணிக்கிறது, உடலை சீரான வெப்பநிலையில் வைக்கிறது. எலுமிச்சம்பழத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி உண்டு. வேப்பிலையை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம். சீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் அழிக்கும் சக்தி அந்த மருத்துவ குணம் கொண்ட வேப்பிலைக்கே உண்டு. இந்த ஆடி மாதத்தில்தான் பெண்கள் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதம் இருந்தும் வேப்பிலை ஆடை தரித்தும் அலகு குத்தியும் தீமிதி விழா எடுத்தும் தங்களின் கோரிக்கையை அம்மனிடம் விண்ணப்பித்து வேண்டி அவற்றை கோரிக்கையாக வைக்கிறார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அந்த அலகு குத்துதலின் வலியோ தீமிதியினுடைய நெருப்பின் உஷ்ணமோ தெரியாமல் ஆதிபராசக்தி காத்து அருளுகிறாள். ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பண்டிகையை தொடர்ந்து ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், நாகபஞ்சமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், ஆடி தபசு, அயக்கிரவர் ஜெயந்தி, மகாசங்கட சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, ஆடி கிருத்திகை ஆக இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடி மாதத்தில்தான் இந்துக்களுக்கு மிக சிறப்பாக வழிபாடு செய்வதற்கு உரிய அத்துணை சிறப்புமிக்க பண்டிகைகளாக அமையப்பெற்றிருக்கின்ற மாதம் இந்த ஆடி மாதம். ஆகையால் அனைத்து தெய்வங்களுக்கும் உண்டான நாட்களாக இந்த ஆடி மாதம் விளங்குகிறது. ஆனால் ஆடி மாதத்தில் ஏன் திருமணம் செய்வதில்லை? நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். ஆடி மாதம் பிறந்தாலே தேவர்கள் அந்த சாயங்கால வேலை ஆரம்பித்து விடுகிறது, சத்தியாபந்தன். அந்த மாதத்தில் திருமணம் போன்ற வைபவங்களை வைத்து கொண்டால் தெய்வங்களை நாம் தொந்தரவு செய்வதோடு அல்லாமல் அவர்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் இரண்டுமே பரிபூர்ணமாக கிடைக்காது என்ற எண்ணத்தில் திருமணங்கள் செய்யப்படுவதில்லை. ஆடி என்பது ஒரு தேவ மங்கையின் பெயர் என்கிறது புராணம். ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்கின்ற நிலை ஏற்பட்டது. சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் அந்த தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியாத வண்ணம் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள். அப்பொழுது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க துணிந்தார்.
அப்பொழுது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது. அவள் ஈசனை நோக்கி, ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன். என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத இந்த சமயம் நீ அவளைப் போல வடிவமெடுத்து வந்தது தவறு. எனவே இந்த பூ உலகில் நீ கசப்பான சுவையுடைய ஒரு மரமாக இருந்து ஆகவே நீ ஒரு கசப்பான மரமான ஆகவே நீ இந்த பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்று சாபம் விடுத்தார். ஐயையோ என்று பதறிப்போய் ஆடி இதற்கு என்ன விமோசனம் என்று கேட்டாள். சிவபெருமானோ, கவலை வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் பக்தர்கள் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பெயரிலே ஒரு மாதம் பூ உலகில் அழைக்கப்படும். இந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார். ஆடி என்ற அந்த தேவலோகத்து பெண்தான் பூ உலகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வ அம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. பல்வேறு நோய்களை தீர்க்கும் குணமாக்குகின்ற சக்தி கொண்ட அந்த வேப்பமரமாக திகழ்ந்தால் ஆடி என்னும் அந்த மங்கை. ஆடி மாதத்திற்கும் கண்ணகிக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. கண்ணகி மதுரையை எரித்தது ஒரு ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்றுதான். ஆமாம், கிமு சுப்பிரமணியம் பிள்ளை கணக்கின்படி கிபி 144ஆம் ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் நாள் தேய்பிறை வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டமி திதி அவள் மதுரையை எரித்தாள். அந்த மதுரையை எரித்த அந்த நாள்தான் ஆடி மாதத்தில் வருகின்ற அந்த அஷ்டமி திதி என்கின்ற வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற ஒரு செயல். அவள் வெள்ளிக்கிழமை அன்று மதுரையை எரித்ததனால் அந்த வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டுக்குரிய நாளாகவும், குறிப்பாக ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் அனைத்தும் நம்முடைய தமிழக பெண்கள் மட்டுமல்ல, கேரளம், இலங்கை மற்றும் சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கின்ற தமிழ் பெண்கள் கூட கண்ணகியினுடைய நினைவாக அந்த வெள்ளிக்கிழமை அன்று சக்தி பீடங்களுக்கு, குறிப்பாக சக்தி ஆலயங்களுக்கு செல்வதும், வெள்ளிக்கிழமை அன்று மிகப்பெரிய பூஜையை வீட்டில் அவர்கள் செய்து வழிபடுவதற்கும் காரணம், அந்த ஆடி மாதம் அஷ்டமி திதி அன்று வெள்ளிக்கிழமை மாலையிலே அவள் கண்ணகி மதுரையை எரித்தாள் என்பதற்காகத்தான். அதனால்தான் அந்த ஆடி மாதத்தில் யாரும் திருமணம் செய்வதில்லை. ஆடி மாதம் மதுரை எரியுண்டது என்பதாலும், கண்ணகி தன் கணவனை இழந்த மாதம் என்பதாலும் அந்த மாதத்தை யாரும் திருமணத்திற்கு உகந்ததாக கருதுவதில்லை. அதுபோல புதுமண தம்பதிகளும் அவர்கள் பிரிந்து இருக்கின்றார்கள் இல்லறத்தில் ஈடுபடாமல். அதற்கு காரணமும் கண்ணகி மதுரையை எரியூட்டிய மாதம் என்பதாலும், கணவனை கண்ணகி இழந்த மாதம் ஆடி மாதம் என்பதாலும் புதுமண தம்பதியர் இன்புற்று இருப்பதை தவிர்க்கின்ற மாதமாக இது கருதப்படுகிறது.